இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நமது தாய் திரு அவையானது புனித சவேரியாரின் விழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றது. மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் அவரின் பணியை நிறைவேற்றவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்தியாவில் கிறிஸ்தவம் வளர முக்கிய பங்காற்றியவர் புனித சவேரியார். புனித சவேரியார் கடவுளால் அழைக்கப்பட்டு அவரால் ஆட்கொள்ளப்பட்டு நாடு விட்டு நாடு வந்து நற்செய்தியை அறிவித்து புனிதரானார். இந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாட்டின் தென்கடலோர பகுதிகளிலும் அவர் ஆற்றிய பணிகள் இன்றும் தமிழ் கிறிஸ்தவ வரலாற்றிலும் மக்களின் நினைவிலும் ஆழமாக பதிந்துள்ளன என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். மொழி தெரியாவிட்டாலும் சவேரியார் நற்செய்தியை போதிக்க தமிழ் மொழியை கற்க ஆர்வம் காட்டினார். அந்த மொழியிலேயே அடிப்படை ஜெபங்களையும் மறை கல்வியையும் போதித்தார். அவர் எளிய வாழ்க்கை வாழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் தெருக்களில் சிறிய மணியை அடித்து குழந்தைகளையும் மக்களையும் அழைத்து மறை கல்வியை அவர்களுக்கு போதித்தார். இன்று நற்செய்தியை பரப்பும் நமது ஆர்வம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் நாடு கடந்து நற்செய்தி அறிவிக்காவிட்டாலும் பரவாயில்லை. நாம் இருக்கின்ற இடங்களில் நம்மால் முடிந்த அளவு நற்செய்தி பணியை செய்து நல்ல உள்ளங்களாக திகழ முற்படுவோம். இயேசு தமது சீடர்களிடம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று கூறினார். இயேசுவை பின்பற்றும் நாமும் இயேசு கிறிஸ்துவை நமது அன்றாட வாழ்வில் அறிக்கையிட வேண்டும். கடவுள் தாம் விரும்பியவர்களை அழைத்து நற்செய்தி பணியாற்றுவதற்கு தனி கொடை வழங்குகிறார். அவர் திறமைக்கு தகுந்தவாறு கடவுள் தமது கொடைகளை அவர் விருப்பப்படி பகிர்ந்தளிக்கிறார். எனவே நாமும் நம்மால் இயன்றவரை நற்செய்தி பணியாற்றி இறை அரசுக்காக உழைப்போம். நமது துன்ப நேரத்திலும் இன்ப நேரத்திலும் நம்முடன் இருந்து ஆற்றல் தருபவர்தான் நம் இறைவன். அத்தகைய நமது இறைவனை பற்றிய நற்செய்தியை உலகெங்கும் பறைசாற்றுவோம். எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியிலும் துணிச்சலோடு மறைபணி ஆற்றிய புனித சவேரியாரின் அடிச்சுவற்றை பின்பற்றுவோம். இறைவன் அவருக்கு கொடுத்த அதே ஆற்றலையும் சக்தியையும் நமக்கும் கொடுப்பார் என்று மனதார நம்புவோம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தனது சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற நம் அன்பர் இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்குவோம். ஒரு பழங்கால மலை கிராமத்தில் மாறன் என்ற இளைஞன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். மாறன் விவிலியத்தின் மீது ஆழ்ந்த பற்றும் மிகுந்த பக்தியும் கொண்டிருந்தான். தான் பெற்ற அனுபவத்தை உலகுக்கு சொல்ல வேண்டும், இறைவனின் வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இருந்தது. ஆனால் அந்த கிராம மக்கள் மற்ற சடங்குகளிலும் பயமுறுத்தும் நம்பிக்கைகளிலும் மூழ்கி போயிருந்தனர். மேலும் மாறன் வாய் திறந்து பேசினால் அவனை கேலி செய்வார்கள், சில சமயங்களில் துன்புறுத்துவார்கள் என்ற பயம் அவனுக்குள் ஆழமாக இருந்தது. மாறனின் இந்த மனப்போராட்டத்தை அறிந்த அவனுடைய குருவான தந்தை அருள் அவனிடம் ஒரு முறை ஒரு சிறு விதை பையையும் ஒரு மூங்கில் கூடையையும் கொடுத்தார். மாறா, நீ இந்த விதை பையில் உள்ள விதைகளை மலை உச்சியில் கொண்டு போய் தூவி வா. ஆனால் கவனமாக இரு, விதைகள் கூடைக்குள் இருக்க வேண்டும், வெளியில் சிந்தக்கூடாது என்றார். மாறனுக்கு குழப்பமாக இருந்தது. ஐயா, கூடைக்குள் விதைகளை வைத்திருந்தால் அவை எப்படி மண்ணில் விழுந்து முளைக்கும், பயன் என்ன என்று கேட்டான். தந்தை அருள் அமைதியாக, நீ பயப்படும் போது இறைவனின் வார்த்தையும் அது உன் வாயிலிருந்து வெளிப்படாமல் இந்த கூடைக்குள் அடைபட்டிருக்கும் விதை போலத்தான் என்று பதிலளித்தார். மாறன் அந்த இரவெல்லாம் ஆழ்ந்து யோசித்தான்.
மறுநாள் காலை அவன் தனது பையில் ஒரு நற்செய்தியையும் கையில் கூடையையும் எடுத்துக்கொண்டு மலைக்கு சென்றான். மலையின் உச்சியை அடைந்தபோது காற்றின் வேகம் அதிகமாக இருந்தது. அவன் அங்கிருந்த ஒரு பாறை மீது ஏறி நின்று கூடைக்குள் அடைபட்டிருந்த விதைகளை பார்த்தான். அவனுடைய மனதில், நான் என் பயத்தை இந்த கூடையைப் போல அடைத்து வைத்திருந்தால் அதன் நறுமணம் என் மக்களுக்கு ஒருபோதும் சென்றடையாதே என்ற எண்ணம் தோன்றியது. அவன் திடீரென ஒரு முடிவெடுத்தான். கூடையை தூக்கி எறிந்துவிட்டு விதைப்பையிலிருந்த விதைகளை அந்த மலை உச்சியின் மண்ணில் தாராளமாக தூவினான். பிறகு அவன் தனது கையிலிருந்த நற்செய்தியை உயர்த்தி பிடித்து உரத்த குரலில் சத்தமாக இறைவனின் வார்த்தையை அறிவிக்கத் தொடங்கினான். அவனுடைய சத்தம் காற்றின் வழியே கிராமத்து வீடுகள் வரை சென்றடைந்தது. சிலர் அவனை கேலி செய்தனர், சிலர் கோபப்பட்டனர், ஆனால் பலர் ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தனர். வருடங்கள் கடந்தன. மாறன் தொடர்ந்து துணிவுடன் பேசினான். முதலில் குறைவான நபர்கள் கேட்டார்கள். பிறகு கூட்டம் கூடியது. யாரும் எதிர்பாராத விதமாக அவன் விதைத்த விதைகள் மலையுச்சியில் முளைத்து அந்த பாறை குன்றையே பசுமையாக்கியது. அந்த பசுமையை பார்த்த மக்கள் மாறனின் வார்த்தைகளில் உள்ள ஜீவன் அவன் விதைத்த விதையைப் போல உண்மையானது என்று நம்பத் தொடங்கினர். நாமும் இறை வார்த்தையை அறிவிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பதையே இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே நாமும் இறை வார்த்தையை அறிவித்து ஆற்றல் பெறுவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் ஆண்டவரின் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவித்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். என்று நீங்கள் தேவையில் இருப்போருக்கு தர்மம் செய்தீர்களா? கட்டளையை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவி செய். தேவையின் பொழுது அவர்களை வெறுங்கையராய் திருப்பி அனுப்பாதே. என்று நீங்கள் இறை வார்த்தைக்கு செவிமடுத்து அதன்படி வாழ்ந்தீர்களா? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள். என்று நீங்கள் மற்றவருக்கு வளர்ச்சி தரக்கூடிய செயல்களை செய்தீர்களா? ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக. ஒருவர் மற்றவர்க்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயல்வோமாக. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை
ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில்
உயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பீரு. பேரன்பு அவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலை மீட்பவர் அவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 118. இறைவார்த்தைகள் 1, 8 முதல் 9, 19 முதல் 21 மற்றும் 25 முதல் 27 முடிய இறைவார்த்தைகள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 21 மற்றும் 24 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே எனச் சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுவோரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டைக் கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டைக் கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
நாம் அனைவரும் ஆண்டவர் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் ஆண்டவரின் குரலுக்கு செவிமடுக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரை நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரை நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 4. புனித யோவான் டமாசின். அராபியா நாட்டில் தமஸ்கு பகுதியில் வாழ்ந்த இஸ்லாமிய பெற்றோருக்கு கிபி 645 ஆண்டு பிறந்தார் யோவான் டமாசின். யுகானா ஈஃபன் மன்சூர் என்ற இயற்பெயரினைக் கொண்ட இவர் சிறுவயது முதல் கிறிஸ்துவ விழுமியங்களை கடைபிடித்து வளர்ந்தார். இசை, வானியல், இறையியல் போன்ற பாடங்களில் சிறந்து விளங்கிய டமாசின் தன் தந்தையின் இறப்பிற்குப் பின்
தமஸ்கு நகரின் தலைமை ஆலோசகராக பொறுப்பேற்றார். கிபி 726ஆம் ஆண்டு பைசாண்டிய பேரரசன் 3ஆம் சிங்கராயர் திருவுருவ வழிபாட்டிற்கும் பொது இடங்களில் திருவுருவங்களை நிறுவுவதற்கும் எதிராக அரசாணை பிறப்பிக்க யோவான் டமாசின் இதற்கு எதிராக 3 நூல்களை எழுதி வெளியிட்டார். பேரரசன் 3ஆம் சிங்கராயர் தமஸ்கு நகரை தாக்குவதற்கு டமாசின் சதித்திட்டம் தீட்டுவதாக பொய்ப்புகார் கூற இஸ்லாமிய தலைவன் காலிஃபினால் டமாசின் வலதுகரம் வெட்டப்பட்டு துன்புற்றார். தன் வலது கரத்தினை இழந்த டமாசின் அக்கரத்தினை உடலோடு இணைத்திடுமாறு புனித மரியன்னையிடம் மன்றாட வெட்டப்பட்ட கரமானது புதுமையாக டமாசின் உடலோடு இணைந்தது. இந்நிகழ்விற்கு பின்பு தம் பணிகள் அனைத்தையும் உதறித் தள்ளிய டமாசின் துறவர பயிற்சி பெற்று எருசலேமின் மறைத்தந்தை 5ஆம் யோவானின் திருக்கரங்களால் குருவாக அருட்பொழிவு பெற்றார். தனது எழுத்தாற்றலாலும் போதனையாலும் மக்களுக்கு இறைவனின் அருளன்பை ஊட்டி கிரேக்க மறைத்தந்தையர்களின் வரிசையில் இடம் பிடித்த அருட்துறவி யோவான் டமாசின் கிபி 749ஆம் ஆண்டு டிசம்பர் 4ஆம் நாள் விண்ணகமடைந்தார். இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ மறையினால் ஈர்க்கப்பட்டு அருட்குருவாக ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்தந்தை யோவான் டமாசின் அவர்களை திரு அவை புனிதராக உயர்த்த கிபி 1883ஆம் ஆண்டு திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். புனித யோவான் டமாசின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பொய்யான புகாரினால் கைது செய்யப்பட்டு தண்டனை அனுபவிக்கின்ற சகோதர சகோதரிகளை ஆண்டவர் விடுவித்து பாதுகாக்கும்படி ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமக்கு எதிராக மற்றவர்கள் செய்யும் குற்றங்களை மன்னித்து வாழ்வோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளின் இரக்கம், கடவுளின் அன்பு அளவற்றது. அவர் ஒவ்வொரு நாளும் இரக்கத்தால் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கும் நாம் அறிந்திருப்போம், புரிந்திருப்போம். அவருடைய இரக்கத்திற்காய் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். என் அன்பு சகோதரனை சகோதரி, இந்த தினத்திலே ஏழை எளியவர்களுக்காக, ஆதரவற்றவர்களுக்காக, ஒடுக்கப்பட்ட அனாதைகளுக்காக நாம் கண்ணீரோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இதோ ஏழைகளை நீர் தேடி வந்தீர், ஏழ்மையில் நீர் பிறந்தீர் ஆண்டவரே. ஒதுக்கப்பட்ட மக்களுக்காய் உண்மையே நீர் கையளித்தீர். ஓரம் கட்டப்பட்ட மக்களை நீர் தேடி சென்று அவர்களை ஆசீர்வதித்தீர். இவர்களை குறித்து நாங்கள் சிறப்பாக நற்செய்தியில் வாசித்திருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இன்றைய சமூகத்திலே ஏழைகளாய், அனாதைகளாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், ஓரம் கட்டப்பட்ட மக்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும் ஐயா. இவருடைய தேவைகளை நிறைவேற்றும் ஐயா. ஆண்டவரே, நாங்களும் இவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா விதமான தேவைகளையும் நாங்கள் எண்ணி பார்த்து எங்களால் முடிந்தவரை தாராள உள்ளத்தோடு இவர்களுக்காய் உதவக்கூடிய நல்ல மனதை, பரந்துபட்ட பார்வை, தாராள எண்ணத்தை எங்களுக்கும் தாருமையா. எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, முத பிள்ளைகளாக ஏழைகளுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மீட்பரின் மாண்பு